வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒரு முறை வேபூம் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரத்தின் நிகழ்ச்சியின் தொகுப்பை அதாவது தொடர்ச்சியை நாங்கள் இன்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். இந்த வரிசையிலே நாங்கள் கடந்த வாரம் குடும்பத்திலே இளைஞர்கள் சிறுவர்கள் மத்தியிலே நாங்கள் வளர்த்து விடக்கூடிய சமூக பொறுப்பு, அவர்களுடைய சமூக பண்புகள் சமூக பொறுப்புகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் கலந்தாலோசனை செய்தோம். அதன் தொடர்ச்சியை நாங்கள் இன்று உங்கள் முன்வைக்கவிருக்கின்றோம். இதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார்கள் திரு ஸ்டெஃபான் ஜான் அவர்கள் மற்றும் திருமதி இனோகா ஜோசப் அவர்கள். வணக்கம் இனோகா. வணக்கம் ஸ்டெஃபான். மீண்டும் ஒரு முறை உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். உங்களுடைய வருகைக்கு மீண்டும் நாங்கள் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் கலந்தாலோசனை செய்த போது அதாவது பிள்ளைகளுடைய இளம் தலைமுறையினருடைய சமூக வட்டங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் இல்லையா? அதாவது குடும்பங்கள், பள்ளிக்கூடம், அவர்கள் சேர்ந்து கொள்கின்ற சபைகள், விளையாட்டு குழுக்கள், ஆலயம், அது பிறகு தொழிற்துறையிலே வேலைத்தலங்கள், இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு அம்சங்களிலும் ஒவ்வொரு அமைப்பிலும் சமூகங்களை பார்க்கின்றோம். அந்த ஒவ்வொரு சமுதாய அமைப்பிலும் அல்லது பொதுவாகவே இந்த பிள்ளைகளுடைய கடமைகள் என்னவென்று நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த கடமைகளை அவர்கள் சரிவர நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். அதாவது நிறைவு மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்யலாம் என்ற ஒரு அமைப்பை கொண்டிருப்பார்கள், மன அமைப்பை. அல்லது பற்றாக்குறை மனப்பான்மையுடன் வளர்ந்த பிள்ளைகளாக வருகின்ற மக்கள், இந்த சமுதாயம் எனக்கு என்ன செய்தது, நான் இந்த சமுதாயத்திற்கு ஏன் என்ன செய்ய வேண்டும், ஏன் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் கேட்பார்கள். இந்த சமுதாயத்திலிருந்து நான் இன்னும் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து அவர்கள் கருத்தாக இருப்பார்கள். அது ஒரு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருப்பதில் பொதுவாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள், சவால்கள் என்பவை பற்றி இன்று நாங்கள் கொஞ்சம் ஆலோசிப்போமா? உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தமாக? அதை இப்போ பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சமுதாயத்தோட ஒன்றித்து வாழ வெளிக்கிடும் பொழுது அவங்களுக்கு வயது ஒரு 13 வயது, அதற்கு மேற்பட்ட பிள்ளை பருவத்தில், அதாவது 13 வயது என்று சொல்லுகின்ற போது அவர்கள் வளர் இளம் பருவத்து பிள்ளைகள் தான் கூடுதலாக வந்து கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் அவங்களோட சேவைகளை செய்கிறதுக்கோ நிகழ்வுகளில் ஈடுபடுவதற்கு முயற்சிப்பார்கள். இப்போ அவங்க என்ன சவால்களை சந்திப்பார்கள் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் போது என்பதை கலந்து ஆலோசிக்கும் பொழுது முதல்ல நாங்கள் பார்க்கணும் அவங்களோட உடல் ரீதியிலான மாற்றங்கள். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கும். அந்த உடல் ரீதியிலான மாற்றங்கள் அவர்களுக்கே இடம் புரியாத ஒரு வேதனையையோ வருத்தத்தையோ ஒரு மன உளைச்சலை தரும். அதனால் அவர்கள் பலவிதமான மன அழுத்தங்களுக்கு உள்ளாவார்கள். மன அழுத்தங்களுக்கு உள்ளாகும் இந்த பிள்ளைகள் வந்து வீட்டில் வந்து பிஹேவ் பண்ணுறதே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பேரண்ட்ஸோடையும் சரி சகோதரர்களோடையும் சரி அவங்க வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், தங்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் நிகழ்கின்றதுன்னு தெரியாமல் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவாங்க. இந்த மன அழுத்தத்துக்குள்ளார பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யலாம், எப்படி வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கலாம்னு பெற்றோராகிய நாங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் பெற்றோருமே நாங்கள் அந்த காலகட்டத்தை கடந்து வந்தவர்கள் தான். எங்களுக்கும் அது உண்மையாக புரிஞ்சு கொண்டு பிள்ளைகளோட மனநிலையையும் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு தட்டி கொடுத்து ஆதரவாக இருக்க வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோருக்கு இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்ததாக இந்த வயது பிள்ளைகள் வந்து தான் யார், குழந்தை பருவத்தில் தான் யார் என்று தேடும் பொழுது தான் யார் என்று தன் பெற்றோர் மூலமாக அறிந்து கொண்ட விடயத்தை வச்சு தான் யார் என்ற ஒரு நிலைமையை கட்டி எழுப்பி வச்சிருப்பாங்க, சுய அடையாளத்தை தேடி வச்சிருப்பாங்க. அந்த தேடுதலின் மேலதிகமாக இன்னுமே வந்து தான் யார் என்ன செய்யலாம் என்ன செய்யணும்ன்றதை வந்து அவங்க தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான விதத்தில் தாங்கள் யார், அவங்களோட பொறுப்பு சமூகத்தில் என்ன இருக்குது, இறைவனால் படைக்கப்பட்ட ஒருவருக்கும் இறைவனின் படைப்பை பாதுகாக்க வேண்டிய விருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதையும் தாண்டி சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது.
அதை பற்றி அவர்களுக்கு சரியான தெளிவான ஒரு அறிவுரையை கொடுப்பதன் மூலம் அவர்களை வந்து தான் யார் விழிப்புணர்வை கொடுப்பதன் மூலம் தாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக சமுதாயத்தினால் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள், பிற குழுவினர்கள், அவர்களின் திணிப்பு, அதை அவர்களின் ஒரு ஆதிக்கம், பிறரின் ஆதிக்கம், பெரியவர்களாக இருக்கலாம், அது சக நண்பர்களாக இருக்கலாம், சக வயது பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்களோட ஆதிக்கமும் வந்து வெளியில் சமுதாயத்தோடு ஈடுபடுற பிள்ளைக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தையும் வந்து அவர்கள் கையாளுவதற்கு தெரிந்தவர்களாக அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டியதும் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. மற்றது சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களுக்கு நன்மை தருவதைப் போலவே தீமையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நல்ல விடயங்களும் இருக்கின்றது. அறிவுபூர்வமான அறிவை விருத்தி செய்யக்கூடிய, கல்விக்கு உதவக்கூடிய நிறைய பண்புகள் அதில் இருக்கும் சந்தர்ப்பத்திலும் எங்களை தீய வழியில் நடத்தி செல்லக்கூடிய நிறைய விஷயங்களும் இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், தொழில்நுட்ப விருத்தியில் அமைந்திருக்கின்றது. ஸோ இவற்றிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து பாடசாலைகள் மூலமாகவோ அல்லது ஆலயங்கள் மூலமாகவோ விழிப்புணர்வு நிகழ்வு திட்டங்களை செய்வதன் மூலம், ஒழுங்கமைப்பதன் மூலம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விதமான அறிவுரையை கொடுக்கலாம். இதனால் அவர்களுக்கு என்ன நன்மைத்தனங்கள், என்ன தீமையான விஷயங்கள் இருக்கின்றது. பொதுவாக அடிப்படையிலே சமூக வலைத்தளங்களை உபயோகிப்பது எப்படி இது பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல பெற்றோருக்கும் சொல்லிக் கொடுப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பெற்றோர்களுடைய கருத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் அல்லது பெற்றோர்களுடைய அவதானத்தையும் தாண்டி பிள்ளைகள் இது எங்களுக்கு தெரியும் என்று இன்று சின்ன சின்ன வாண்டுகள் கூட இன்று வந்து அவர்கள் அந்த ஹைடெக் என்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஃபோன்ஸையோ அல்லது வந்து செல்ஃபோன்ஸ் அல்லது கம்ப்யூட்டரையோ பயன்படுத்துகின்ற விதத்தை பார்க்கின்ற போது அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள், மற்றவர்களை விட தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சின்ன வயதுகளிலே அவர்கள் இப்படியாக இயங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இன்டெலிஜென்ட், மூளையிலே பல விஷயங்களை பதிவீடு செய்து கொள்கின்றார்கள். பெற்றோர்கள் அவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக இப்பொழுது நீங்கள் சொன்னது போன்ற இந்த ஒரு விடயம் பெற்றோர்களுடைய அவதானத்துக்கும் செல்ல வேண்டும். அவர்களும் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களிலே என்பதை குறித்து அவர்களும் கண்ணோட்டத்தோடு கருத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமா ஃபாதர் இன்னொக்கா சொன்னது போல ஃபாதர் 12-13 வயசுல இந்த டைம்ல தான் ஃபாதர் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் இறங்குவாங்க. இந்த டைம் 10-12 இந்த டைம்ல தான் ஃபாதர் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் இறங்குவாங்க. சமூகம் என்ற உலகத்தை வெளியிலே ஃபேஸ் பண்றது, குடும்பத்துக்கு வெளியிலே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அந்த டைம்ல. ஆனால் ஃபாதர் வெளியில் போகிற நேரம் ஃபாதர் ஒரு பயத்தோடு தான் போவாங்க. யார் நிற்கிறா, யார் வர்றா, யார் போகிறான்னு தெரியாத ஒரு பயத்தோடு தான் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஃபாதர் நம்மளும் மேக்ஸிமம் ஃபாதர் இதுதான் விஷயம்னு நம்ம அவங்களை எடுக்கேட் பண்ணணும் ஃபாதர். சரி, நம்ம சின்னவங்களை வந்து ஃபாதர் அவங்கள எடுக்கேட் பண்ணணும். இந்த நேரத்திலே நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு கலந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்த மட்டிலே நீங்கள் சொன்னது போல தகவல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை தேவையாக அமைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே எந்த ஒரு உயிரை எடுத்தாலும் கூட நாங்கள் வந்து அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான அவசியமான அமைப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது முதலிலே மூச்சு, த பிரெத் ஆஃப் த லைஃப், அடுத்ததாக நீர்த்தன்மை ஹைட்ரேஷன், அடுத்ததாக போஷணை, அடுத்ததாக பாதுகாப்பு, அந்த பாதுகாப்போடு கூடிய குடியிருப்பு, இதெல்லாம் உயிர்களுக்கு, மனிதனுக்கும் அப்பாற்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இது தேவைப்படுகின்றது. அடுத்ததாக அதாவது பிரெத் என்று சொல்லப்படுகின்ற மூச்சை அது காற்றிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது, நீர்த்தன்மையை நீரிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது, போஷணையை உணவிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது, பாதுகாப்பு பொறிமுறைகளின் மூலமாக பெற்றுக்கொள்கிறது. இனப்பெருக்கம் என்றது இன்னொரு தேவை. இனப்பெருக்க பொறிமுறைகள் மூலமாக அது பெற்றுக்கொள்கிறது. இதன் மூலமாக அது வாழ வேண்டும். இப்படியான விடயங்களை வைத்துக்கொண்டு அது வாழ்வதற்கு இன்னும் அடிப்படையான ஒரு தேவை என்றால் தகவல். அதாவது அது உயிராக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், தாவரமாக இருக்கட்டும், தகவல் தேவைப்படுகின்றது. தாவரம் கூட தகவல் தேடுகின்றது. எங்கே சூரியன் இருக்கின்றது என்று அங்கே வளைகின்றது, அதனை நோக்கி போகின்றது. ஏனென்றால் அந்த குளோரோஃபில் பெற்றுக்கொள்வதற்காக, வாழ்க்கையில் அந்த உணவு தயாரித்து கொள்வதற்காக. இப்படியாக விலங்குகளும்
தகவலை தேடுகின்றது. மனிதனுக்கு எப்படிப்பட்ட தகவல் தேவைப்படுகின்றது? ஆகவே நீங்கள் சொல்வது போல இந்த தகவலை திரட்டுவதும் திரட்டி கொடுப்பதும் பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அந்த தகவல்கள் சரியான தகவல்களாக, செறிவான தகவல்களாக, அதாவது உருக்குலையாத தகவல்களாக அந்த பிள்ளைகள் பெற்றிருக்கின்றார்களா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை தான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க. எஸ், கரெக்ட் ஃபாதர். அப்போ அதே மாதிரி தான் ஃபாதர் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ஃபாதர், இந்த 12-13 வயசில் ஃபாதர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போகிறேன், தனியாக போவாங்க, கிளாஸஸ் போவாங்க, இதுகளுக்கு போகிறேன் ஃபாதர், அந்த அட்ராக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களில் வந்து ஃபாதர் அவங்களோட ஈடுபாடுகள் கூட. ஆம் ஆம். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர், இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஃபாதர், இப்போ அவருக்கு 12-13 வயசு தான் இருக்கும். ஆனால் அவர் மூவ் பண்ண பார்ப்பார் ஃபாதர், அவருக்கு ஒரு 20 வயசு, 15-20 வயசு இருக்கும். அந்த ஆக்களோட மூவ் பண்ண பார்ப்பார். ஏன்னு சொன்ன ஃபாதர், அவருக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அங்கே காணுவார். அவரோட பெஜோடைய ஆக்கள் அந்த ஏஜ் குரூப்பில் இல்லை ஃபாதர். பட் ஆனால் அவர் பார்க்குற அந்த விருப்பமான விஷயம், அட்ராக்ஷன் ஆகிற விஷயம் வந்து ஃபாதர் மேபி ஒரு 20 அந்த கேப்புக்குள்ள இது கூட இருக்கும். ஆனால் அது கூட ஃபாதர் ஒரு பேர் ஆபத்து தான் ஃபாதர். சரி, அது கூட ஒரு பேர். அந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபாதர் நாங்கள் 7 நாள் பிள்ளைகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க ஃபாதர். ஆம், தகவல்கள் இதுகள் தான் சொல்லணும் ஃபாதர் இந்த குழந்தைகளுக்கு. ஆம், அதாவது இப்போ நீங்கள் சொன்ன வயது வேறுபாடுகள் இல்லை, வயது வேறுபாடுகள் சம்பந்தமாக அவர்கள் வித்தியாசத்தை பார்க்காமல் அவர்கள் புழங்குகின்ற போது மற்றவர்களோடு இவர்கள் சிறுவர்கள், அவர்கள் பெரியவர்கள் என்பதை மறந்து விடுவார்கள். அவர்களுடைய வயதுக்கு இவர்கள் ஏற்ற விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போல் இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது இன்னொரு வேர்டில் சொல்ல போனால் ரோல் மாடல்ஸ். அது சரி, அது சரி, நான் காண்ற விஷயம் சரி, அது அவர் தான் செய்கிறாரு, ஆகவே அவர் என்ன செய்தாலும் சரி சரி, அதுதான் ரோல் மாடல் ஃபாதர். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாதர் மிச்சம் ரொம்ப கவனமாக நம்ம தான் இருக்கணும். இப்போ யாரோட பழகுறாரு, அதாவது ரோல் மாடல் என்று சொல்ல போகின்ற போது, அதாவது ஒருவர் ஒரு கருத்தை, இப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்துல் கலாம் உதாரணமாக, பெயர்கள் அவ்வளவாக சொல்லுவது இல்லை என்றாலும் ஒரு நல்ல ஒரு பிரமுகர், அவரை ரோல் மாடலாக வைக்க இளைஞர்கள் முயற்சிக்கலாம். அவருடைய ரோல் மாடல் அது நல்ல வகையிலே, அல்லது தப்பான ரோல் மாடல்களை பயன்படுத்துவதை பற்றி தான் நீங்கள் உங்களுடைய கருத்து. அதே போல் கணவர் சொன்னது போல அதுவும் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. வெளியில் செல்லும் ஒரு குழந்தைக்கு அதுவும் ஒரு சவாலாக இருக்கிறது. அடுத்த ஒரு சவாலாக நாங்கள் பார்ப்போமே ஆயின் அது கல்வி சுமை. கல்வி இப்பொழுது உண்மையாக பிள்ளைகளுக்கு ஒரு சுமையாகிவிட்டது. ப்ரீவியஸ் டேஸ் கல்வி நாங்கள் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தால் வீட்டில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விளையாடுற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பிள்ளைகள் ஃபுல் டைம் கிளாஸ் படிக்கிறது வீட்டில். ஸோ அந்த ஓவர்லோடர் தான் இருக்குது இப்போ கல்வி என்று சொல்கிறது. ஸோ இதிலே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நானும் உங்களோடு கலந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது கல்வி என்று சொல்லப்படுவது அறிவை கொடுப்பது. அறிவு என்பது இறைவன் இல்லையா? அறிவை கொடுத்தவன் இறைவன். ஆகவே அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருக்குறள் ஆரம்பிக்கின்றது. ஆகவே இது போன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த கல்வி என்பது எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு செறிவானது. அறிவை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றது, இறைவனையே நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த கல்வியை நாங்கள் சுமையாக பார்ப்பதற்கு காரணம் என்ன என்றால், நாங்கள் அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு உணவை கொடுக்கின்ற போது அந்த உணவு கசப்பான உணவாக நாங்கள் கொடுப்பதில்லை. அந்த பிள்ளைகள் உணவை விரும்பக்கூடிய விதத்திலே தான் அந்த பிள்ளைகளுக்கு உணவை சமைத்து கொடுக்கின்றோம். அதுபோன்று கல்வியும் ஒரு போஷணை, அறிவு போஷணை. அந்த அறிவு போஷணையை பிள்ளைகளுக்கு விரும்பக்கூடிய விதத்திலே நாங்கள் கொடுக்கின்றோமா என்பது தான். அதாவது நீ பள்ளிக்கூடத்துக்கு போவது, பாடசாலைக்கு போவது உன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கு அல்லாமல், நீங்கள் முதலிலே சொன்னது போல சில விடயங்களை திணிக்கின்ற போது, நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், எதற்காக? பரீட்சையிலே பாஸ் பண்ணிவிட வேண்டும். பாஸ் பண்ணுவது கூட எப்படி? முதலாவது பிள்ளையாக அல்லது 2வது பிள்ளையாக அப்பொழுது தான் என்று கண்டிஷன் போடுகின்ற போது, அப்பொழுது தான் அப்பா உனக்கு பைசிக்கல் வாங்கி தருவேன், அப்பொழுது தான் அம்மா உனக்கு ஏதாவது உனக்கு அவார்டு ஒன்று, ரிவார்டு ஒன்று கொடுப்பேன். இப்படியாக நிபந்தனைகள் விதிக்கின்ற போது அங்கே விளிமியங்கள் என்று சொன்னாலும் கூட திணிக்கப்படுகின்றன இல்லை? அதாவது பிள்ளையுடைய, நீங்கள் முதல் சொன்னது போல பார்த்து பார்த்து பிள்ளை அறிவை பெற்றுக்கொண்டு வர வர அதனை அவதானித்து அதனை பாராட்டுகின்ற, ஆஹா இன்றைக்கு இது படிச்சிங்களா,
வெரி குட், நன்றாக படிச்சீங்களா, இப்படி தான் இருக்கணும் நீங்க என்று சொல்வதை நாங்கள் விட்டுவிட்டு, அது அப்படி சொல்வதற்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை. ஆனால் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிவிட்டால் அதனை திட்டுவதற்கு எங்களுக்கு அவகாசம் இருக்கின்றது. அப்படி சில விஷயங்களை நாங்கள் குறைபாடாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த வகையிலே நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது கொடுக்கக்கூடிய நல்ல கருத்தை, கல்வி சம்பந்தமான கருத்தை கொடுக்கின்ற போது கல்வியே ஒரு 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 இனிய அனுபவமாக பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆனால் இன்று இப்படியான திணிப்புகள் கொடுக்கப்படுகின்ற போது என்ன செய்வது? இதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே திணிப்புகள் உடல் ரீதியாகவும் கொடுக்கப்படுகின்றன, பாரம் சுமத்தப்படுகின்றது. பிள்ளைகள் அப்படியே முதுகு வளைந்து இன்று பாடப்புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அது பெரியவர்கள் கவனிக்க வேண்டிய, அரசாங்கமோ திணைக்களங்களோ கவனிக்க வேண்டிய விடயம். இப்படியாகத்தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவை கொடுக்க முடியுமா? அல்லது இதை கொஞ்சம் மாற்றி அமைத்து பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே, தேடி சென்று அறிவை பெற்றுக்கொள்கின்ற வகையிலே பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்க முடியுமா? இப்படியாக நாங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய அறிவை பொறுத்த மட்டிலே நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்கின்ற வகையான விஷயத்தை சொல்கின்ற போது, கல்வித்துறை என்பது பிள்ளைகளுக்கு ஒரு 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 சிரமமாக அல்லது ஒரு பாடமாக அமைவதற்கு ஒரு காரணம் இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். அது நீங்கள் கூறியது போல சரியாக சொன்னீர்கள். இந்த கல்வி வந்து நாங்கள் உண்மையாக திணிப்பதனால அவர்கள் நேரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நேரம் இல்லாதது அவங்களுக்கு ஒரு சவால் தான், சமூக பொறுப்புகளில் ஈடுபடுவதற்கு. இப்போ ஒரு ஆலய பணியிலேயோ ஒரு ஆலயத்தோட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆன்மீக வேலைகளிலோ அவங்களால ஈடுபட முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் ஆல்டர் சர்வ் பண்ணுறதுக்கோ, மறைக்கல்வி கூட சில நேரங்களுக்கு போக முடியாமல், மறைக்கல்விக்கு கூட போக முடியாத நிலைமைகள் இருக்குது. என்னென்னா அந்த டைமில் கிளாஸஸ் கிராஷ் பண்ணுற இதுகள் இருக்குது. அப்படியான ஈடுபாடு எங்களுக்கு வராட்டி அந்த அப்படியான விடயத்தில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது இருக்கிறதும் ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த வகையில் அது அடுத்தது வந்து ஃபாதர் கணவர் ஏற்கனவே சொன்னது போல் பிள்ளையான வழியில் செல்லுது. நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு வெளியில் போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன தான் ஒரு பிள்ளையை நாங்கள் வந்து நல்ல பிரஜையாக வளர்த்து வெளியில் அனுப்பினாலும் சமூக தாக்கங்கள் வந்து அவர்களை சில நேரங்களில் வந்து பிள்ளையான வழிகளில் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகமாக உண்டு. இருந்தாலும் கூட சரியான செறிவான தகவல்கள் இல்லாமல் அவர்கள் சமுதாயத்துக்குள்ளே இவர் சொன்னது போல நுழைகின்ற போது கட்டாக்காலித்தனமாக போகின்றார்கள். அந்த கட்டாக்காலி மாடுகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற சில இடங்கள் அது போன்று கட்டாக்காலித்தனமாக, அதாவது அவங்களுக்குள்ளே இதுதான் என்ற ஒரு கட்டுப்பாடோ இதுதான் என்ற ஒரு கட்டுக்கோப்போ இல்லாமல் போகின்ற போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அதாவது திகைத்து போகின்றார்கள், தடுமாறி போகின்றார்கள். அதுதான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற அப்படி போகிற குழந்தைகளும் இருக்கிறாங்க தானே ஃபாதர். அவங்க தெரியாமல் போகிறாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கோம், பேரண்ட்ஸ் வீட்டில், பேரண்ட்ஸ் ஆஃபீஸில் இருக்கோம். பிள்ளைகள் கிளாஸ் போகிறாங்க, வராங்க, விளையாட போகிறாங்க. ஓகே, அப்போ அந்த வந்த பின்னேரத்தில் அந்த அன்றைக்கி இரவு நைட் டைமில் கூட ஃபாதர் அந்த பிள்ளையோட இன்றைக்கு நீங்கள் யாரோட போனீங்க, எங்கே போனீங்க, எது செஞ்சீங்க, வயசு வித்தியாசம் கிடையாது ஃபாதர். 5 வயசில் கேட்டிருக்கலாம், இன்றைக்கு 15 வயசு ஆகிட்டு இன்றைக்கும் கேட்கலாம். அது கேட்கலாம். சரி, ஆஸ் அ பேரண்ட் ஃபாதர் நமக்கு அது பொறுப்பு இருக்குது. 5 வயதிலே மாத்திரமில்லை, 5 மாதத்திலே கூட கேட்பதை பார்ப்பதை நாங்கள் வெளிநாடுகளிலே பார்க்கின்றோம். அதாவது பிள்ளைகள் வந்து இன்று சமுதாயம் என்பது பெற்றோர்கள் மீதும் பல திணிப்புகளை கொடுக்கின்றது. நீ வேலை செய்தால்தான் உனக்கு பொருளாதாரம் என்ற நிலையை கொடுத்து விட்டது. ஆகவே அவர்கள் வேலைகளுக்கு போக வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. பிள்ளையை பெற்றுவிட்டு குழந்தையாக அந்த 5 மாதங்களாக 6 மாதங்களாக வைத்திருக்கின்ற தாய்மார் கூட வேலைகளுக்கு போக வேண்டும். அவர்கள் என்ன ஒரு உத்தியை கையாளுகின்றார்கள்? சில இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுக்கென்று அவர்கள் வேலைத்தாளத்திலே பிள்ளைகளுக்கு பேபி ரூம் என்று ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அந்த பேபி ரூமிலே பிள்ளை வந்து கொட்டிலே, அதாவது தொட்டிலே இருக்கின்றது. அதற்கு தேவையான விஷயங்களை கொடுக்கின்றார்கள். தாய் அப்பப்போது போய் பார்த்து விட்டு வர. ஏன்னா தாய்மை என்பது அந்த பிள்ளைக்கு தொடர்ச்சியாக தேவைப்படுகின்ற ஒரு அன்பு பரிமாணம். அப்படி கொடுக்கப்படுவதற்கு அங்கே அந்த வீடியோ கேமராவிலே தாய் வேலை செய்து கொண்டே பிள்ளை என்ன செய்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவதானிப்பை கூட நாங்கள் ஃபிசிக்கலாக நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அவதானம் குழந்தை பருவத்திலே மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டியதில்லை, தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். அந்த நேரத்திலே வீடியோ கேமரா வைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மனதை வீடியோ கேமராவாக வைத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை அவதானிக்கக்கூடிய பெற்றோர்களாக
நாங்கள் ஞானம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கொடுக்கப்படுகின்ற செய்தி. அதே தான் ஃபாதர் சொல்கிறோம் ஃபாதர். அந்த ஒரு 5 வயதோ 5 பாந்தங்களோ ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 வயசுலேயும் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இண்டிபெண்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தா ஃபாதர், அவங்க செய்கிற வேலையெல்லாம் சகல விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அடிப்படை நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதையும் கூட உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாங்கள் அவதானித்தோம். குழந்தை பருவத்தில் அந்த பிள்ளைக்கு தேவையான முறை கொடுக்கப்பட்டு, பிள்ளை பருவத்தில் அதுக்கு தேவையான அன்பு பரிமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, அந்த பிள்ளை திருப்தி மனப்பான்மையை அடைகின்ற போது அதற்கு ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நம்முடைய டொனால்ட் வினிகாட் என்பவர் மற்றும் கார்ல் ராஜர்ஸ் இது போன்ற உளவியலாளர்கள் சொல்வது போல, பிள்ளைக்கு தாய் மீது தந்தை மீது அடிப்படை நம்பிக்கை ஒன்று வருகின்றது. அந்த அடிப்படை நம்பிக்கை தான் தன் மீதுள்ள நம்பிக்கையை வளர்க்கின்றது, தன்னம்பிக்கையை வளர்க்கின்றது. ஆகவே நீங்கள் சொன்னது போல அந்த அடிப்படை நம்பிக்கையை பெற்றோர்கள் மீது பிள்ளைக்கு உருவாக்கிவிட்டால், பெற்றோர்கள் பிள்ளையோடு சகஜமாக தகவல் பரிமாறல்களை மேற்கொள்ளலாம், அல்லது ஒளிவு மறைவாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி ஒரு கண்டிஷன் வரணும் ஃபாதர். அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு அப்பா எத்தனை நடக்குது, அம்மா எத்தனை இன்றைக்கு நடக்குது, அப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணணும் ஃபாதர், இந்த பிள்ளை என்ன சொல்லுது. மெட்டா மெசேஜ் என்று சொல்லுகின்றோம். அதாவது பிள்ளை வந்து ஒரு காரியத்தை சொல்லுகின்ற போது அப்படியா என்று கேட்டுவிட்டு போய்விடக்கூடாது. ஏன் இந்த பிள்ளை என்று இதை சொல்லுகின்றது, 2-3 முறை ஒரே ஒரு பிள்ளையுடைய பெயரை பயன்படுத்துகின்றதே, எதற்காக இந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளையுடைய பெயரை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அது வந்து எனக்கு ஏதோ ஒரு மெசேஜை கொடுக்கின்றது. அதை பற்றி தேடி பார்க்கலாம், யார் அவங்க, என்ன அவங்க அப்படின்ட்டு கவனிக்கும் போது இன்னும் பல விஷயங்கள் அந்த டைமில் ஃபாதர் நமக்கு நம்ம சீனியர் பெற்றோர்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறனால ஃபாதர் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், இந்த பிள்ளை இந்த ட்ராக்கில் தான் இருக்கின்றது என்பதை. இவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன, இவருடைய பயணங்கள் என்னது, இவங்க மூவ் பண்ணுறது யாரோட, என்னென்ன பயணங்கள் போகிறாங்க, இது எல்லாமே நமக்கு ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கலாம். இதுதான் ஒரு சந்தர்ப்பம். அப்போ அடிப்படையிலே நீங்கள் சொன்ன வருகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளை பொறுத்த மட்டில் அவதானம் மிக்கவர்களாக இருப்பது ஒரு, நீங்கள் சொன்ன போல இந்த சிக்கல்களில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. இது போன்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா. இன்னும் உங்களுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கலாம் சொல்வதற்கு. வேற என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? மற்றது ஃபாதர், இந்த வயதில் இந்த இளம் கட்டிலம் பருவத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இனக்கவர்ச்சி, எதிர்ப்பாளர் மீது தோன்றும் எண்ணங்கள், அதுவும் ஒரு சவாலாக அமையலாம் அவர்களுடைய சமூக பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுவது. ஸோ அதுக்கும் உண்மையான ஒரு இதுதான் அறிவு புகட்டல் வீட்டில இருந்து. அதில் சரியான இது நார்மலான அவங்களோட உடல் ரீதியான மாற்றத்தினால் ஏற்படுகின்ற இயற்கையான ஒரு விளைவு. இதை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்றதை வந்து இந்த மாற்றத்தை அல்லது இந்த நிலைப்பாட்டை சாதகமாக பயன்படுத்துவது. அதாவது ஒரு பெண்ணை பெண்ணாக பார்ப்பது, பெண்மையை மதிப்பது, ஆணை ஆணாக பார்ப்பது, ஆண்மையை மதிப்பது, இது ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்கும். கொச்சைப்படுத்துவதோ அல்லது கேலி பண்ணுவதோ அல்லது வந்து பெண் பிள்ளைகளை தவறான பெயர்கள் கொண்டு அழைப்பதோ அந்த வயதிலே இல்லையா, அப்படியான விடயங்களிலிருந்து நாங்கள் பிள்ளைகளை வெளியிலே எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் தான் ஃபாதர், அதோட சொன்ன விஷயம் தான் இந்த போதைப் பொருட்கள் சமுதாயத்தில் இருக்கு. சரி, இப்போ ஸ்கூல்ஸ் வழியிலே ஃபாதர் நியாயமான பிஸ்னஸ்கள் நடக்குது. இதையே ஒரு, அதாவது இந்த விடயங்கள் நாங்கள் ஒரு பக்கத்திலே நாங்கள் வந்து இதெல்லாம் சமூக அவலங்கள், இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இன்னும் ஒரு பகுதியிலே சமுதாயத்திலே இதெல்லாம் அதாவது எங்கள் சமூகங்களுக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்தக்கூடக்கூடிய முதலீடுகள், பிஸ்னஸ், தீஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அஸ். பிள்ளைகளுடைய இந்த பலவீனங்கள், பெற்றோர்களுடைய இந்த அறிவீனங்கள், இதையெல்லாவற்றையும் நாங்கள் மூலதனமாக பயன்படுத்தி இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், இவ்வளவு சொத்து சம்பாதிக்கலாம் என்று கழுகு கண்களோடு பார்த்து கொண்டிருக்கின்ற உலக ரீதியான ஸ்தாபனங்கள் நம்முடைய நாட்டுகளுக்குள்ளும் புகுந்து கொள்ளாமல் இல்லை. இதை பற்றியும் நம்முடைய பெற்றோர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஸ்கூல் தான் ஃபாதர் இன்னைக்குள்ள ஒரு ஈஸியான பிளேஸ் டு கம்யூனிகேட் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே. பள்ளிக்கூடம், ஆலயம், எஸ், சிம்பிள். சரி, சிம்பிளாக வந்து அதை கேப்சர் பண்ணிடுவாங்க. அது பள்ளிக்கூடம். நான் அதனை 2ஆம் பட்சம் என்று தான் பார்க்கின்றேன். முதலாவது கட்டமாக நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்வது போல் குடும்பம், பெற்றோர்கள், பெரியவர்கள், சமுதாயம், குடும்பம் என்ற ஒரு மூல குடும்ப சமுதாயம், இதிலே வந்து நல்ல விழுமியங்களை ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நம்முடைய
ஆதி பெற்றோருக்கும் பெற்றோராக இருக்கின்ற இறைவனுடைய அனுசரணை நமக்கு அவசியம் இருக்காங்க. ஆகவே நமக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக இறைவன் நமக்கு எதனை அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதை அறியக்கூடிய அந்த ஆன்மீகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான ஆன்மீகத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோமா என்று பெற்றோர்கள் பார்க்க வேண்டும். அதுவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள் அடிப்படையிலே ஒரு ஆன்மீக அமைப்போடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகின்றார்கள் என்றால், இப்பொழுது நாங்கள் கலந்தாலோசித்த பலவிதமான சிக்கல்களிலிருந்து விடுபட்டு, நான் ஒரு படைப்பு, இறைவனுடைய படைப்பு. ஆகவே நான் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியது என்ன, நான் எதற்காக படைக்கப்பட்டேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை கிரியேஷன், என்னுடைய படைப்பின் பொருள் என்ன, படைப்பின் பயன் என்ன என்று நான் என்னை பற்றி உணர்ந்து பல கடமைகளை சரிவர செய்யக்கூடியவனாக இருப்பேன். ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு இறைவனுடைய அனுசரணையை கேட்டு இந்த ஜெபத்திலே நாங்கள் நிறைவு செய்வோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, இதுவரை நேரமும் நாங்கள் உம்முடைய படைப்பின் மகிமையை தான் தியானித்தோம். படைப்பின் மகிமையாக, படைப்பின் உயர் நிலைப்பாடாக மனிதர்களை நீர் படைத்தீர், உம்முடைய சாயலாக படைத்தீர், உம்முடைய அன்பின் வடிவங்களாக படைத்தீர். இருப்பினும் பல சிக்கல்களும் சவால்களும் இந்த அன்பை அனுபவிக்கவோ மற்றவர்களை அனுபவிக்க செய்யவோ முடியாத வகையிலே எங்களை தடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க உம்மை வேண்டி மன்றாடுகின்றோம். விசேடமாக எங்கள் பிள்ளைகளின் பரம்பரையிலே நல்ல விழுமியங்களை கொடுத்து சமுதாயத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை அறிந்து உணர்ந்து புரிந்து செய்யக்கூடிய வகையிலே அவர்களுடைய மனப்பான்மையை மாற்றியறலும். நான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை அவர்கள் உள்ளத்திலே பதித்தருளும். இந்த பொறுப்புணர்ச்சியை அவர்கள் நிறைவுடன் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையிலே நிறைவான மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகளை வளர்த்து வார்த்து எடுக்கின்ற பொறுப்பை, பணியை, பண்பை நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்தருளும். எங்கள் குடும்பங்களை உம்முடைய திருவுளத்தில், உம்முடைய ராட்சியத்தின் பங்குகளாக உருவாக்கியறலாம் ஆண்டவரே. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் நீரே. உம்மை பார்த்து நாங்கள் விசேஷ நம்பிக்கையுடன், விசுவாசத்தோடு, பக்தியோடு, அன்போடு மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன். நன்றி இனோகா, நன்றி ஸ்டெஃபான், உங்களுடைய தரமான இந்த நேரத்திற்கு, இந்த பங்களிப்புக்கு, இந்த கலந்தாலோசனைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்வுக்காகவும் உங்களுடைய பணி வாழ்வுக்காகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். நன்றி ஃபாதர். நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி ஃபாதர். நன்றி, வணக்கம்.